வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். என்ன சொல்றேன், நாங்க எங்கிற ஆண்டு 2008ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 27ஆம் தேதி விசாரணைக்கு பெற சொல்லி நேவிசி ஏரியான போட்டுண்டவன் எனது மாண்ட சிநேகிதனோட அனுப்பிட்டு சொல்ல நான் எந்த ஒரு பிரச்சனை சொல்லி அனுப்பி விட்டேன். சிநேகிதனோட அனுப்பி விட்டேன்னா அங்க இருந்து இன்னும் அண்டையில இருந்து இது வரைக்கும் இந்த மாசம் 27ஆம் தேதி தான் வருஷம் ஆகுது. இந்த பிள்ளைங்க இருக்கு இந்த மாதிரி ஏது எந்தங்கிற நிலப்பாடு தெரியாத பட்சத்துல நாங்க சில ஆர்ப்பாட்டங்கள் இந்த நாம் இளைஞர் என்ற அமைப்பின் ஊடாக நாங்க செயல்படுத்தி கொண்டு வரோம். எங்களுக்கு எங்களை புள்ளியல் தான் தேவை, வேற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க இன மொழி வேறுபாடும் மதம் கட்சி எந்த விதமான அரசாங்கத்துக்கு எதிராக எந்த வித நடவடிக்கையும் எடுக்காம எங்கட பிள்ளையில தான் நாங்க கேட்கிறோம். வேற எந்த வித ஒன்றும் கேட்கல. எங்கட பிள்ளையில எங்க வச்சிருக்காங்க, எப்படி வச்சிருக்காங்க, என்ன ஆனார்கள் இருக்கிறாங்களா இல்லையான்ற கேள்விக்குறியோட வாழ்றவங்களுக்கு நல்ல பதில் ஒன்றை தர்றதுக்கு யாரும் இல்லாத பட்சத்துலதான் நாங்க இந்த நாம் இளைஞர் என்ற அமைப்பினூடாக நாங்களும் இளைஞர் தானே என்ற ரீதியில அவங்களோட இணைஞ்சி எங்கிற பிள்ளைகளை தேடி கொண்டு இருக்கிறோம். மற்றது இப்படியான நயவஞ்சர்களுக்கு நீதிக்கு முன்னால நிறுத்தணும். உண்மையான எல்டிடிகளையே அரசாங்கத்துக்கு எதிரான எல்டிடியே நடமாடுதுகள் புனர்வாழ்வுகளை விட்டு பயிற்சி கொடுத்து மனுஷனாக்கி விடுறாங்க. ஏன் எங்கிற பிள்ளைகள் ஒண்ணும் செய்யாத பிள்ளைகள அவங்க இப்படி வச்சிருக்கிறாங்க, இங்க வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படித்தான் எந்த பிள்ளைகள் சில பிள்ளை செய்திருந்தாலும் இந்த பிள்ளை செய்யல அப்படித்தான் செய்திருந்தாலும் ஏன் அவங்கள நீதிக்கு முன்னால நிறுத்தி ஒரு பாக்குறதுக்காவது அரசாங்கம் ஒரு உத்தரவு போராட்டி அப்படியான அரசாங்கத்துல நாங்க இருக்கிறது தான் சாகுறதுக்கு மேல்தான் அந்த துணிவுக்குள்ள நாங்க வந்துட்டோம். வேற என்ன சொல்றதுக்கு இருக்குது? ஏன்னா எங்க பிள்ளைகளுக்காகத்தானே வாழ்ந்தா பிள்ளைகளுக்காக இதையும் இப்ப செய்யற அளவுக்கு பெண்கள் சுமிஞ்சிட்டோம். எங்களுக்கு எங்க பிள்ளைகள் தான் தேவை, வேற ஒன்றும் தேவையில்லை. நாங்க ஒன்றுமே யாருடையும் கையெண்ட இல்ல இதெண்ட இல்ல. எந்த பிள்ளைகள் பிள்ளை செய்யல செய்யிருந்தா நேற்று மேல நிறுத்துங்க, பார்க்க விடுங்க. ஏன் அப்படி ஒழிச்சு வச்சிருக்காங்க? அப்படி அரசாங்கம் வந்து சும்மா இருக்கிற தமிழ் ஆயுத குழுக்களுக்கு பவரை கொடுக்கறதுன்னு சொன்னா அப்புறம் அரசாங்கம் ஆட்சி நடத்தி வேலை இல்லையே இல்லையா? அரசாங்கம் ஆட்சி நடத்த அவங்கள்ட்ட எல்லாம் பதவியையும் பட்டத்தையும் கொடுத்துட்டு போலாம். போலீஸ் கோர்ட் நீதிபதிகளுக்கு ஜட்ஜுக்கு ஒன்னும் தேவையில்லைங்க அப்படின்டா அவங்களே வரல. இப்ப தமிழ் ஆயுத குழுக்கள் தான் இந்த நாச வேலையில செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கப்பம் கேட்டு 10-15 லட்சம் கேட்டு நான் கடைசி 1.5 லட்சம் ரூபா 98 இடத்துல காந்தலாஜி போற வழியில உள்ள 98 இடத்துல கொண்டு நான் பிள்ளைய தருவாங்கன்ற ரீதியில கொண்டே கொடுத்தேன். ஏமாத்திரம் அப்ப கப்பம் கட்டுறவனுக்கும் பிள்ளைகளை கடத்துறவனுக்கும் சிறுவர் துஷ்பிரயம் செய்யறவனுக்கும் கற்பழிப்பு செய்யறவனுக்கும் பெண்களை மானபங்கம் படுத்தி தெருவுல விடுறவனுக்கு தான் காலமா இருக்கு. அந்த கால கட்டத்திலே இப்ப அரசாங்கம் தட்டி கேட்கறது. அப்புறம் நாங்க இந்த இலங்கையில இருந்து நன்றி யோசனை இப்போ எப்பவும் துணிஞ்சவனுக்கு தூக்குமேட பஞ்சினத்தை மாதிரி அந்த சூழ்நிலைக்குள்ள நாங்களும் வந்துட்டோம். 6லயும் சாவு 100லயும் சாவுது. எங்கட பிள்ளைல யாரோட என்ன எங்கட பிள்ளையில வெளிக்கொணர்வதற்காக நாங்க எந்த ஒரு முயற்சியிலையும் ஈடுபட தயாரான சூழ்நிலை பகிரங்கமா தான் நான் சொல்றேன். வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா எங்கட பிள்ளை வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, பிள்ளை உயிரோட இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையில இந்த ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நாங்க மேற்கொள்றோம். எங்களுக்கு ஒரு தக்க பதில இந்த நாம் இளைஞர் என்ற இளைஞர் அமைப்பு நாம் இளைஞர் என்ற அமைப்பாவது எங்களுக்கு ஒரு பல செய்தியும் ஒத்தாசை புரிஞ்சு எங்களுக்கு உதவி புரிகிறதுல நாங்க நல்லா மெச்சுறோம். கட்டாயம் எங்களை அனாதரவற்று இருந்த எங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்குற மாதிரியான ஒரு உறவு முறைகள் பிள்ளைகள் இந்த உறவு முறைகளை கொண்டாடி எங்களோட நல்ல அன்பாத்தான் நடத்துறாங்க. அவங்க இந்த மொழி வேறுபாடு இல்லாம சந்தோஷமா செய்யறாங்க. நாங்க அவங்களோட இணைஞ்சி எங்க பிள்ளைகளுக்காக நாங்க இதையும் செய்யறதுக்கு இவ்வளவுதானையா இருக்கிறோம். சொல்றதுக்கு இல்ல. நன்றி அம்மா. நன்றி. எங்க பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தணும் அரசாங்கம் பண்றதுதான் என்னுடைய முக்கியமான கருத்துக்களும் நோக்கமும் சிந்தனையுமா கேட்டுகள். நன்றி நன்றி நன்றி. நிச்சயமா அதெல்லாம் நடக்கும். நீங்கள் உங்களோட போராட்டத்துக்கு ஏதாவது நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுக்காக இந்த ஊடகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களும் அது தொடர்பாக தங்களாலான முயற்சிகளை செய்வாங்கள். அது சம்பந்தப்பட்ட ஆக்கள் வேற யாராவது இருக்கிறாங்களோ பேசுறதுக்கு? இல்ல, நாங்க அவங்களுக்கு நாங்க இன்னும் செய்யலையா, இன்னொரு நேரம் உங்களுக்கு டைம் தந்தீங்கன்னா நம்பர் இருக்கு. நன்றி நன்றி. ஓ சரி சரி. ஓ வணக்கம் வணக்கம். நாங்கள் இங்க லண்டன்ல இருந்து கலைக்கிறோம். அம்மா சொல்லுங்க, நீங்கள் இன்றைக்கு இந்த போராட்டம் ஒன்றுல கலந்து கொண்டிருக்கிறீங்க திருவண்ணாமலையில. காணாமல் போனது அல்லது கடத்தப்பட்ட என்று சொல்லி உங்களோட வீட்டுல யார் காணாமல் போனது அல்லது கடத்தப்பட்டது எவ்வளவு காலம் என்ற விஷயங்களை சொல்றீங்களோ?
ஆமா, எந்த பேரு தேவி. ஹலோ, சொல்லுங்க. எனக்கு 45 வயது. எனது 2வது மகனை 2008 3ஆம் மாசம் 19ஆம் தேதி கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்ப நாங்க எல்லா இடமும் போய் அலைஞ்சு பொருள் சாமி நெய்விட்டு இல்ல நாங்க பிடிக்கல